விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஆழத்தின் பாம்பு மற்றும் நீருக்குள் எழும் நெருப்பு. விருச்சிக ராசியின் கதை பிரபஞ்சக் கடலின் ஆழங்களில் ஒளியெட்டாத இடத்தில் காலம் சுவாசம் போல் நகரும் அந்த நிமிடத்தில் தேவர்கள் உணர்ந்தனர். இருளின் காவலன் தேவை. யாரோ ஒருவர் இருளுக்குள் பயமின்றி நுழைய, அழுத்தமான உண்மைகளை சுமக்க, வலியை சக்தியாக மாற்ற ஒரு ஆன்மா தேவை. அப்போதுதான் பிறந்தான் விருச்சிகன். நண்டு அல்ல, பாம்பு போன்ற ஆழமுள்ள உருவம். அவன் பயமுறுத்தும் ஜீவன் அல்ல, ஆனால் உணர்வுகளின் ஆழத்தை வெளிக்கொணரும் சக்தி. அவனுக்கு தேவதைகள் ஒரு விஷபூரண வாளை கொடுத்தனர். அழிக்க அல்ல, காத்து நின்றிட. அவனது சக்தி வெளிப்படையானது அல்ல, அது இரகசியத்தின் உட்பொருள். செவ்வாய் மற்றும் புளூடோ என்ற கிரகங்கள் அவனுடைய வழிகாட்டிகள். செவ்வாய் வழியாக தீய சக்தி, புளூடோ வழியாக மறுபிறவி. இவ்வாறு விருச்சிகன் ஆனான் மாறுபாடுகளின் நாயகன். மரணம், மறுபிறவி மற்றும் மனதின் மறைந்த ஆற்றலின் உரிமையாளர். ஒரு நாள் சூரியன் அவனிடம் கேட்டான், உலகம் ஒளிரும்போது நீ ஏன் இருளில் இருக்கிறாய்? விருச்சிகன் பதிலளித்தான், ஏனெனில் ஆழமான மாற்றங்கள் ஒளியில் இல்லை, அவை இருளில்தான் உண்டாகும். அப்போதுதான் ஆன்மா தன் பழைய தோலை கழற்றுகிறது. அவ்வாறு விருச்சிக ராசியானது மாற்றம், ஆழம், உணர்ச்சி மற்றும் மறைந்த சக்தியின் சின்னமாக மாறியது. அவன் வெளிப்படையாக ஜொலிக்கவில்லை, ஆனால் உண்டாகும் வெண்ணிற்கொளியாய், நிலைத்தும் சக்தி வாய்ந்தும் யாராலும் நிறுத்த முடியாதவனாய் இருக்கிறான். விருச்சிக ராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம். நீர் ஆழமானது, உணர்வு பூர்வமானது, ஆட்சி கிரகம். செவ்வாய் பாரம்பரிய, புளூடோ நவீன. நட்சத்திரங்கள் விசாகம் நோக்கமுள்ள சக்தி, அனுஷம் அர்ப்பணத்தின் தன்மை, கேட்டை புதிய நிலைகளைத் தொடும் மூத்தவர். தெய்வீகம் யமன் மாற்றத்தின் தெய்வம், இந்திரன் மித்ரன். நன்றி, வணக்கம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.